ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பணியாற்றிய தான் மாற்றத்துக்காக தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தல் களத்தில் இறங்கியதாக தெரிவித்துள்ளார். அரண்மனை பகுதி, மாரியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு ஆதரவு கோரிய அவருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய சாகுல் ஹமீர், ஆண்ட கட்சிகளால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் மாற்றத்துக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்று நான் ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் ஒவ்வொரு வார்டாக சென்று கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வார்டிலும் முதல் வார்டில் ஆரம்பித்தது இப்பொழுது இருக்கும் வார்டு வரை அமோக வரவேற்பு இருக்கிறது. எந்த மாற்றமுமே இல்லை. நீங்களே கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். வர வழிகளெல்லாம் பெண்களுடைய ஆதரவு எவ்வளவு, ஆண்களுடைய ஆதரவு எவ்வளவு. நகைக்கடை பஜார் வழியாக வந்தேன். நகைக்கடை பஜார் வழியாக வரும்போது எந்த வேட்பாளர் வந்தாலும் நகைக்கடையில் இருப்பவர்கள் வெளியே வந்து வரவேற்பு அளிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நகைக்கடையிலும் வெளியே வந்து காசுகடை பஜார் என்று சொல்லுவார்கள் இந்த தெருவை. அந்த வீதியில் ஒவ்வொரு கடையில் இருக்கும் ஒவ்வொரு முதலாளியும் வெளியே வந்து எனக்கு வணக்கம் சொல்லி, எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் என்று மறைமுகமாகவும் சூசகமாகவும் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியோடு நான் எனது பிரச்சாரத்தை தொடர்கிறேன். இந்த வரவேற்பு எனக்கு கிடைத்த வரவேற்பு இல்லை, எங்கள் தளபதி தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு. அவருடைய முகமாகத்தான் நான் இங்கே வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாகுல் மீது கிடைத்த வரவேற்பு அல்ல, இது தங்க தளபதி விஜய் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு. இரண்டு கட்சிகளும் மாற்றி ஊழல் செய்ததனால் ஒரு மாற்றத்திற்கான தங்க தளபதி மாற்றத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் கிடைத்த வரவேற்பு.